தேவனுடைய சித்தம் நோக்கம் இல்லாம ஜெபத்துல தைரியமா ஜெபம் செய்ய முடியாது. எது நமக்கு போகிறதுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, எது போறதுக்கு தைரியத்தை கொடுக்கிறதுனா தேவனுடைய நோக்கம் திட்டத்தை அறிந்து கொண்டு அதை நாம் ஜெபிக்கும் போது. அதனாலதான் நான் சொல்றேன், தேவனுடைய சித்தம் தான் ஜெபத்தினுடைய பேக் போனாக, முதுகெலும்பாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் தான் ஜெபத்தினுடைய மையமா இருக்கிறது. ஜெபத்தினுடைய பலன் என்ன? நாம எவ்வளவு நேரம் ஜெபிச்சோம், நாம எப்படி நின்று ஜெபிச்சோம், நாம பரலோகத்தை பிடிச்சு தொங்கணுமா சிங்காசனத்தை பிடிச்சு ஆட்டணுமான்றதுல அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டோமா என்கிறது தான் இருக்கிறது நம்முடைய ஜெபத்தினுடைய வல்லமையும் சக்தியும். ஆகவேதான் நம்முடைய முயற்சிகளை பற்றி மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க அர்த்தமும் கிடையாது, நேரமும் கிடையாது. தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய ஜெபத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. நாம் எதை பற்றி ஜெபித்தாலும் சரி, அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இது எனக்கு தேவைங்கிறது அல்ல, இதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் ஜெபம்.